வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் இணைக்க வேண்டும். அப்படி அவர் இணைக்காட்டி நாங்களே இணைக்கக்கூடிய பணிகள துவங்குவோம்ன்னு சொல்லி பேசியிருக்காரு. இத எப்படி மேம் ம். பார்க்கலாம்? உண்மையான அம்மாவுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களுடைய கருத்தை அவர் இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்காரு. ஏன்னா, அவர் அரசியல்ல மூத்த முன்னோடி. ம், புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து அவரே இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. ம், எங்களுக்கும் தெரியும். அவர் புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து ம், தன்னை அந்த கட்சியில அதிமுகல எப்படியெல்லாம் உழைத்தார் என்பது. அதே மாரி அம்மாவுக்கும், தலைவருக்கும் ரொம்ப குட் புக்ஸ்ல இருந்தவர்ன்னு அவர சொல்லணும். அம்மாவுடைய எலக்ஷன் போம்போது அந்த டூரே எல்லாருக்குமே தெரியும் அது. ம், அந்த டூரே திரு செங்கோட்டையன் தான் போடுவாங்க. ம், ம், என்னைக்கு, எந்த ஊர்ல, எந்த நிமிஷம், எத்தன மணிக்கு அம்மா பேச வராங்க முதற்கொண்டு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை உண்மையான ஒரு உழைப்பாளியா இருந்தவர். ம், அவரும் அவரே இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு. ஏங்க ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. தனி மரம் தோப்பாகாதுங்க. ம், அதிமுக என்பது மாபெரும் இயக்கம். இது கட்சி ஆரம்பிச்சதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி மக்களுக்காக, தொண்டர்களுக்காக. ம், எல்லாரும் இப்போ தோல்வி என்பது எல்லா கட்சிக்கும் வரும். ஆனால் இதுவே அம்மா தோல்வியை சந்திச்சா, அடுத்து ஒரு தோல்வியை சந்திச்சா 100 மடங்கு வெற்றி பெறுவாங்க. ஆனால் ம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போய் ஒரு பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஜெயிச்சிருக்காரு? ம், 21ல அன்னைக்கு சிஎம்மா இருந்தாரு. ஆட்சி அதிகாரம் இருந்தது. ஒரு 60 எம்எல்ஏ ஜெயிச்சு கொங்கு பெல்ட் எங்க கோட்டைன்னு நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ம், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில நடந்த சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல். அவர் கிராமத்துல அவர் சொந்த தெருவிலே ரெட்டையில தோத்து போகுது உள்ளாட்சி தேர்தல்ல. ம், கடந்த வருஷம், ம், ரொம்ப நாள் கூட இல்ல. ம், கடந்த வருஷம் நடந்த ம், நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே வேண்டாம். நான் நிப்பேன்னா, ம், புரட்சி தலைவரோ, புரட்சி தலைவி அம்மாவோ, எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ம், கள நிலவரத்தை ஒத்துக்கணும். ம், அவருடைய தலைமையில ம், எல்லாரையும் தன்னை வாழ வச்சவங்கள, தனக்கு வாழ்வு குடுத்தவங்கள, ம், இந்த பதவியில உட்கார வச்சவங்கள எல்லாரையும் புறந்தள்ளிட்டு, ம், ஏன் பிஜேபிய கூட அன்னைக்கு வேணாம்னு தானே சொன்னாரு. இப்ப போய் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாரு. ம், போய் நின்னு என்ன பண்ணாரு? ம், கொங்கு பெல்ட் கோட்டை தானே அவருக்கு. ஏங்க ஒரு எம்பி கொங்கு பெல்ட்ல வாங்க முடியல? திருப்பூர் இல்லையா? ம், ஈரோடு இல்லையா? ம், சேலம் இல்லையா? ம், கோயம்புத்தூர் இல்லையா? ம், அவர் சொந்த ஊர் சேலம் உட்பட ஒரு எம்பி கூட ஏங்க ஜெயிக்க முடியல? ம், சோ கள நிலவரம் என்னன்னு தெரியுது. இன்னைக்கு அவருக்கு மக்கள்ட்ட இருக்க செல்வா ஒரு பஸ்ஸ கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு கூட்டத்த கொண்டாந்து நிக்க வச்சு பேசினா மட்டும் ஆண்டிப்பட்டியில நாடாளுமன்ற தேர்தல்ல போன வருஷம் 2 ஓட்டு வாங்கியிருக்கு ரெட்டையில. ஆண்டிப்பட்டி ரெட்டையிலோட கோட்டை. ம், என்ன நிலைமை இன்னைக்கு? ம், ஏனால் இவர் அரவணைப்பு இல்லாத ஒரு தலைவராக, எல்லாருக்கும் துரோகம் செய்யக்கூடிய தலைவரா இருப்பதனால தான் இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்க ஏங்க ஆரம்பிச்சோம்? ம், துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தானே. அதுக்கு தானே போராடினோம். ஆனால் எங்கள் பொதுச்செயலர் டிடிவி தினகரன் சாரே 21 தேர்தல்ல ம், எல்லா பேட்டியிலும் அவரே சொல்லியிருக்காரு. டெல்லியில இருந்து கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க இல்லைங்க நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணா சேர்றப்ப நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம். எங்க கட்சி அந்த கூட்டணிக்கு வரோம்னு சொல்லி தானே 21ல நாங்களே தயாரா இருந்தோம். ம், ஆனால் எல்லாத்தையும் வேண்டாம். யாரும் தேவையில்லைன்னா, நீங்க என்ன ஜெயிச்சு காமிச்சிட்டீங்களா? ம், 10 தோல்விய சந்திச்சாச்சு. ம், திரும்பியும் தோல்விய நோக்கின்னு போனாலும் போவேனே தவிர, ம், கட்சி நல்லா இருக்க நினைக்க மாட்டேன்னா, ம். இப்படி குரல்கள் தொண்டருடைய குரலாக இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் பேசியிருக்கார். கண்டிப்பாக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக முயற்சியும் கூட. இல்ல நாங்கள் ஒருங்கிணைப்பு அமமுகவா இருந்து சாத்தியமானா எங்கள் ஆதரவை தர தயாரா இருக்கோம்னு தான் அன்னைக்கே சொன்னோம். ம். இல்ல இது ஒருங்கிணைப்பு சாத்தியமா? இல்ல 10 நாட்கள் இவரு ஒற்றுக்கொள்வாரா? இல்ல திரும்பவும் இதே பிடிவாதத்தோட தான் இல்ல தொடருவாரா? சாத்தியமா, சாத்தியம் இல்லையாங்கிறது வேறங்க. ம், செய்ய வேண்டும் என்று ம், உண்மையான ஒவ்வொரு அம்மாவுடைய தொண்டனுக்கும் இருக்கிற கருத்து இது. ம், தொண்டர்களுக்கான இயக்கம் தான் அதிமுக. தலைவரும் சரி, அம்மாவும் சரி, இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது தொண்டர்களுக்காகவும், தமிழக மக்களுக்காகவும். ம், அந்த தொண்டன் கருத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கலன்னா, நீங்க தலைமையில இருக்கிறதுக்கு ம். உண்மையிலேயே அதுக்கான உண்டான எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லன்னு தான் அர்த்தம். இல்ல 10 ஆகவே நாட்கள்ல தொண்டனுடைய குரலுக்கு நீங்க செவிசாய்க்க வேணும். ஏங்க நான் கேட்கிறேன், இவர் ஆரம்பிச்சாரா? தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. ம், இவருக்கும் இன்னைக்கு இவர் வெளிய அமிச்ச எல்லாருமே இவர் கூட அதே கட்சியில இவரோட பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தவங்க. ம், யாரெல்லாம் இவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு? ம், எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு என்னங்க ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. ம், தன்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆராகவோ, அம்மாவோ நினைச்சுக்க முடியாது. அவங்களுடைய தலைமை என்பது வேறு. ம், நாம அவருடைய அம்மாவுடைய தொண்டரா இருந்து இன்னைக்கு யோசிக்கணும். அத பழனிசாமி பண்ணணும். ம், அம்மாவுடைய தொண்டனா யோசிச்சு, தொண்டர்கள் கருத்த மனசுல வாங்கி, ம், நான் கேட்கிறேன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது ஏங்க? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருந்தவங்க தானே? ம், முட்டி போட்டு முதலமைச்சர் ஆனவர் தானே தெரியாதா? ம், ம், இன்னைக்கும் தான் எல்லார் கையிலயும் ஓடிட்டு இருக்குல்ல. ம், அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம குடுத்த அந்த இயக்கம் அழிஞ்சு போறத பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? ம். அதுதான் எங்களுடைய கருத்து, அமமுக கருத்து, அம்மாவுடைய தொண்டர்கள் கருத்து, தமிழக மக்கள் கருத்து. ஓகே, அதத்தான் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் பேசியிருக்காங்க. ஓகே, ஓகே. கண்டிப்பா நடக்கணும். ம், தொண்டருடைய அந்த குரலுக்கு ம். எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்கணும்.